நான் செடிக்கும் கொடிக்கும் வித்தியாசம் சொன்னேன்னா, கொடி என்ன பண்ணும், ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யார் ஒன்று வீட்டுக்காரை பிடிச்சிக்கும், வீட்டுக்காரர் சரியாகலன்னா பிள்ளைய பிடிச்சிக்கும், கொஞ்சம் விவரமாக இருந்தால் ஆண்டவரை பிடிச்சிக்கும், எதையும் பிடிக்கலன்னா தோண்டு தோண்டு உழும், அழுதுகிட்டே இருக்கும், ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாவா? ரொம்ப அப்ளிகபிளாக இருக்குல்ல விமனுக்கு. அப்போது அந்த 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 ஒலிவ மனைவி திராட்சை கொடிக்கு முன்னாடி எங்கே இருக்குதாமா? அது எந்த இடத்துல இருக்கான்? வீட்டு ஓரங்களிலே. அந்த வார்த்தை வந்து எதை காட்டுதுன்னா, அந்த குடும்பத்துக்கு வாட்ச்மேன், பாதுகாப்பு, அந்த வேலி, அந்த காம்பவுண்ட் சுவர் யார் தான்? சொல்லுங்க, பெண்கள் தான். கண்ணுக்குள்ளே விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணு இங்கே இருக்கும், பின்னாடி நடக்கிறது தெரியும். எதுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற, நீ அந்த பக்கம் தானே நீ திரும்பிட்டு இருக்கிற, எனக்கு புடலில் கூட கண்ணு இருக்கும்டா. அப்படிதான் இருந்து ஆகணும். ஆண்டவர் அப்படி தான் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி பிரெயினும், அதாவது சொல்லுவாங்க மென் வந்து பாக்ஸ் திங்கர்ஸ்னு, ஒன்றில் தான் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வேலைக்கு போயிட்டால் வேலை, வீடுனா வேலை. விமன் வந்து ஸ்பைரல் திங்கர்ஸ், சுற்றி சுற்றி எல்லாம் அவங்களுக்கு ஸ்பைரலாக திங்க் ஆகிட்டே இருக்கும். பல டாஸ்க்கு அட் அ டைம் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டியை வந்து ஆண்டவர் பெண்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். இங்கே ஸ்டவ்வில் ஒன்று நடக்கும், அங்கே அயன் பாக்ஸ் ஆனில் இருக்கும், அங்கே குழந்தை, வீட்டுக்காரர் எங்கே போகிறாரு, அதுவும் அவர் எங்கள் ஃபோன் பார்த்துருந்தா கூட நம்மளுக்கு தெரியும், இந்நேரம் வரைக்கும் ஃபோன் பார்த்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியை ஆண்டவர் ஸ்பெஷலாகவே பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது வீட்டை கண்ணும் கருத்துமாக யார் என்ன பண்ணுறா அப்படின்னு நோட்டம் விட வேண்டியது யார் வேலை? ஆமாம். அடுத்து நான் சொல்கிறேன், அவர்கள் திராட்சை கொடியை போல். குடும்பம், பரலோக ராஜ்யம், திராட்சை தோட்டம், சபை. என்னவா? 4 காரியம் சொன்னேன். குடும்பம், திராட்சை தோட்டம், பரலோக ராஜ்யம், சபை. இது 4மே ஆவிக்குரிய விளக்கங்களில் ஒரே லைனில் நிற்கும். வேதம் ஆரம்பிக்கப்பட்டது குடும்பத்தில். அந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் சபைக்கு ஒப்பிடுகிறார். அவர் மணவாளன், சபை மணவாட்டி. திராட்சை தோட்டத்துக்கும் ஆண்டவர் அதை தான் ஒப்பிடுகிறார். பரலோக ராஜ்யத்தையுமே உங்களுக்கு நான் ஒரு வீடு ஆயத்தப்படுத்துகிறேன். திராட்சை தோட்டம், இது எல்லாம் உன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ புரியுதா ஆண்டவர் குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? என்னம்மா எல்லாரும் கல்யாணம் பண்ணாருங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு, ஆக்கணும், வெந்ததை சாப்பிட்டோம், விதி வந்தால் செத்தோம், ஒன்றா போனோம், ஒன்றா வந்தோம், அது தகப்பன் எமோரியன், தாய் ஏத்தித்தி, என்னென்னமோ எப்படியோ பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதம், அம்மி ருகாமா நம்ம படிக்கிறோம்ல, அந்த மாதிரி அப்படி வாழறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படலை. எனக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டானா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நானே பர்ஃபெக்ட் ஒய்ஃப் இல்லை, அவர் எப்படி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருப்பார்? குறைகள் இருக்கும். அந்த குறைகளை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறதுக்கான கிருபை வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார், எனக்கு தான் கொடுத்துருக்கிறார். பிகாஸ் இட் இஸ் கிவன் பை காட், நாட் பை மீ. அல்லேலூயா. அப்போது இந்த திராட்சை கொடி ஆண்டவர், திராட்சை வேதத்தில் எத்தனையோ பழங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து நம்ம முழு பைபிளும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே படம் பிடிச்சு தான் நமக்கு காமிச்சிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒலிவ எண்ணெய், அத்திப்பழம், திராட்சை, இது 3த்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுக்கெல்லாம்? ஒலிவ எண்ணெய் வந்து மொத்த சமையலுக்கும் அதுதான் பயன்படுத்துவாங்க. அவங்க அதில் கொலஸ்ட்ரால் இல்லைன்றாங்க, ஆரோக்கியன்றாங்க. அவங்க வந்து வியாதி வந்தாலும் அது எண்ணெயை ஊற்றிக்குவாங்க, புண்ணு வந்தாலும் அத்திப்பழ அடைகளை போட்டாங்க, அதுவும் அத்திப்பழத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் முகம், அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு ஆலிவ் ஆயிலை பூசிக்குவாங்க. அழகு சாதனத்துக்கும் அதை தான் பயன்படுத்துவாங்க, சமையலுக்கும் அதான் பயன்படுத்துவாங்க. இந்த ஒலிவ மரத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்திங்கன்னா விளக்கு அணையாமல் இருக்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு மாதிரி ஆலையெல்லாம் இல்லை, இடித்து பிழிஞ்சு எண்ணெய் ரெடியாக இருக்கும், அபிஷேகத்தை குறிக்கும். அப்போ ஒலிவ மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒலிவ பழங்களை சாப்பிடுவாங்க. அடுத்து அத்திப்பழங்கள், அதே மாதிரி அத்திப்பழங்கள் ரொம்ப முக்கியத்துவம். அடுத்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்க? திராட்சை பழம். காணா ஒரு கல்யாணத்தில் என்ன பத்தாமல் போச்சு? கல்யாணம் திராட்சை பழம், திராட்சை ரசம் இல்லைன்னா கல்யாணமே இல்லை.
நம்ம நினைக்கிற மாதிரி மிக்சியில் போட்டு டிர்ன்னு அடித்து ஃபில்டர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது பல நாள் ப்ராசஸ். அதை பூமிக்குள்ளே புதைச்சி வச்சு ஃபர்மெண்ட் ஆகி பயங்கர டேஸ்டாக அது வரும். அது பயங்கர வியாதிகளை குணப்படுத்தும், பலப்படுத்தும். அப்போது இந்த திராட்சை கொடி, திராட்சை எதை காண்பிக்கிறதுனா ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் காண்பிக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்தா தான் அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதற்கு பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் ஹெல்ப் பண்ணணும். அவங்கள சந்தோஷமாக வச்சியே ஆகணும். அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. என்னப்பா மனைவியை தாங்குறியான்னா தாங்கி தானே ஆகணும். சாரி டு சே திஸ். நான் திருமணமான புதுதில் ஒரு 3வது நாள் கல்யாணம் முடிச்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் மாமியார் வீடு வரப்போகுது. பாஸ்டர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். இறங்கின உடனே தனியாக கூப்பிட்டாரு. இவர் என்னடா தனியாக கூப்பிட்றாரு, ஏதோ சீக்ரெட் சொல்ல போகிறாருன்னு போனேன். எங்கள் அம்மா அப்பா முன்னாடி நான் உன் கூட பேச மாட்டேன், உன் கூட உட்கார மாட்டேன், நீ கோவிச்சுக்காத என்னாரு. இது என்னடா இது? ஏன்னா எங்கள் அம்மா அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மா அப்பா முன்னாடி ஏன் அப்படி இருக்க மாட்டார்? மரியாதையான்னு கேட்டேன். மரியாதைலாம் இல்லை, மரியாதைலாம் இருக்குது. எங்கள் ஊருக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அது என்ன ஒரு மாதிரி? நம்மன்னா லவ்வாக பண்ணிகிட்ருக்கோம், கல்யாணம் தானே பண்ணோம், அதெல்லாம் உனக்கு புரியாது. பொண்டாட்டி தாசன்னு சொல்லிடுவாங்க. என்ன தாசனா? அந்த வார்த்தையெல்லாம் கேள்வி பட்டதே இல்லை. அதனால சரி எவ்வளோ நேரம் அப்படி இருப்பீங்க? ஊருக்கு போகிறது வரை அப்படி தான் இருப்பேன். ஓட பாவி, எனக்கு எங்கள் மாமியார் பேசுகிற தமிழும் புரியாது, முக்காவாசி மலையாளம், ஒருத்தர் மூஞ்சியும் தெரியாது. நீ அறியாத புதிய ராஜன் தோன்றுவார்ன்ற மாதிரி வந்தார் வாழ்க்கையில். சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃபோனும் பேசுனது கிடையாது. எங்கள் மாமியாரை கல்யாண மேடையில் தான் மாமியார் மாமனாரையே பார்த்தேன். ஆண்டி மாமாவை பார்த்தா எங்கள் அப்பா பொண்ணு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே மூஞ்சி எங்கள் வீட்டுக்கார மூஞ்சி. தீவு மாதிரி இருக்கு அந்த ஊர். அந்த ஊரை பார்த்தா இந்த ஊர் மாதிரியே இருக்காது, ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கும். வந்தவங்களுக்கு தெரியும், ஒரே மரமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பட்டணம். எல்லா சாப்பாடு கலாச்சாரம் எதுவுமே நான் கற்பனை பண்ண முடியாத மாதிரி ஒரு ஊர். ஒரு ஜீவனை நம்பி போனால் அந்த ஜீவன் நட்டாத்தில் கை விட்டுட்டு பேச மாட்டேன், இப்படி பட்டம் சும. என்னால் ஒரு நிமிஷம் அங்கே இருக்க முடியல. இந்த நிமிஷம் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் சொல்கிறது, ஆனால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்னமோ அவர் வீட்டில் ஒரு நாய் இருந்தால் கூட தொட்டுட்டு போவோம். அவர் பாட்டுக்கு போகிறாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு. எங்கள் மாமியார் வந்து வரி வரியாக பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது கண்டுபிடிச்சிட்டு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, எங்கேயும் கூட்டு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு பேப்பரில் கோணக்கையெழுத்தில் டோன்ட் வரி சூன் வில் மூவ்னு எழுதி கொடுத்தாரு. சீக்கிரமாக நம்ம வெளியே போயிடலாம், டோன்ட் வரின்னு எழுதி அதை கொடுக்கறதுக்கு அவர் பட்ட பிரயாசம் இருக்கு பாருங்க. ஐயோ, குட்டி போட்ட போன மாதிரி இன்னும் இப்படி திரியிறாரு. என்னொன்னே அங்கே வைக்கிறாரு, இங்கே வைக்கிறாரு, அப்படி தூக்கி போட்டு என்ன பிரித்து பார்த்தா லெட்டர் கோண கையத்தில். எனக்கு ஷோ சாமி, இப்படியெல்லாம் இருக்குமா? ஆனால் காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி. மனைவி தானே, நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க. நான் இப்போ கேட்பேன், இப்போ என் பின்னாடி வரீங்களே, இப்போ பொண்டாட்டி தாசன் நினைக்க மாட்டாங்களா? நினச்சா நினச்சிட்டு போட்டேன். நான் இப்போ தாங்கி தான் ஆகணும். நானும் கணவரை தாங்கி தான் ஆகணும். தாங்கிறதுக்கு அவங்க பாத்திரமா இல்லைன்னா கூட மனைவியை தாங்கி தான் ஆகணும். தாங்கிறதுக்கு பாத்திரமா இல்லைன்னா கூட அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிமித்தம். அவங்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இன்னொரு ஆப்ஷன் ஆண்டவர் நமக்கு வைக்கல. நான் இதுதான் எனக்குன்னு கொடுத்து நான் சகிக்க கூடாதவர்களை சகித்து கொண்டு இருக்கிறத நான் நினைக்கிறேன்னு சபைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. சில நேரங்களில் சகிக்க முடியாது. அப்படின்னா தப்பாக சொல்லலை, நம்ம வளர்ந்த விதத்துக்கு அது விகற்பமாக இருக்கும். அடுத்த நாள் எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க, என் மனசெல்லாம் ரெக்க கட்டி பறந்துச்சு. நாதான்னு வீட்டுக்காரரை நம்பவே கூடாது. முதல்ல கிளம்பி லாட்ஜில் எங்கள் அம்மா கூட போய் உட்காந்துக்கிட்டேன். வந்தாரு அடுத்து 7 மடங்கு பலத்தோட, வா திருப்பரப்பை கூப்பிட்டு போகிறேன் குளிக்கலான்னு.
குளிக்கவா முடியும்? என்னால் அவர்கிட்ட பேசவே முடியல. அப்புறம் புரிஞ்சு போச்சு அதுதான். அப்போது சில நேரங்களில் நம்மளால் சில சகிக்க முடியலனாலும் சகிச்சு தான் ஆகணும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது காலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குமோ, எது சொல்லிக் கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தகப்பன்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனைவி ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும். அம்மா துக்கமாக இருந்தால் அந்த வீடு துக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கான கனமும் மரியாதையும் கூட அவங்க கையில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? டேடி வராரு அப்படின்னு அம்மா சொன்னால் தான் குழந்தையும் அப்படி சொல்லும். வருதுமா சாமின்னா அந்த குழந்தைக்கும் அது ரெக்கார்ட் ஆகிடும். வருது, ஓ டேடி வந்தாலே சண்டையோ, டேடி வந்தாலே வேதனையோ, டேடி வர்றது ரொம்ப வேதனையோ அப்படின்னு அந்த குழந்தை மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். உங்களுடைய கனமும் சந்தோஷமும் கூட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வைஃப். இட்ஸ் அ பிட்டர் ட்ரூத். கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கசப்பான உண்மை, ஆனால் அதுதான் உண்மை. ஆண்டவர் நியமிச்சது. அதே மாதிரி நைன்னு என்னை வெளியே கூட்டு போ, என்னை இப்படி பண்ணு, என் கூட வா, என்னை சந்தோஷப்படுத்து, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு மனைவி கேட்குறாங்கன்றது அநேக தகப்பனுக்கு சலிப்பு. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும், மனைவி திராட்சை செடி அல்ல, அவள் கொடி. அவளால் கனி கொடுக்க முடியும், அவளால் வேரூன்ற முடியும். ஆனால் she will be depending upon someone. டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. உங்கள் அளவுக்கு சம்பாதிக்க தெரியாதா மனைவிக்கு? கண்டிப்பாக சம்பாதிக்க தெரியும். படிப்பறிவே இல்லாமல் 40,000 50,000 ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறவங்க இவங்க உட்காந்துக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? படிப்பறிவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் காட்டுட்டா? அதுக்கு படிப்பு சாமர்த்தியம்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. உங்கள் அளவுக்கு இல்லை, உங்கள் மேலே கூட சம்பாதிக்கிற அளவுக்கு பெண்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது. உங்கள் அளவுக்கு ஆளுமை திறம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு டிபெண்டன்ஸ்ன்ற ஒன்றை பெண்ணுக்குள்ளே வச்சுட்டாரு. தட் இஸ் த ரீசன் ஷீ இஸ் டிபெண்டிங் ஆன் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.